ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். என்னடா வீடு புதுசாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணியோட வீடு. நான் வந்து மேரேஜுக்கு வந்து லெஹங்கா எடுத்தேன். ஸோ அதில் வந்து லெஹங்கா வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக அண்ணி வீட்டுக்கு வந்திருக்கேன். அண்ணி வந்து சூப்பராக லெஹங்கா ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. நான் வந்து மேரேஜ் டைமில் வந்து லெஹங்கா வியர் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், அந்த கலர் வந்து எனக்கு சூட்டபுளாக இருக்கா, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு அந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் அந்த கலரில் லெஹங்கா எடுத்திருக்கேன். அது ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். மாமாவும் என் கூட வந்தாங்க. பட் மாமா வந்து அண்ணி வீட்டில் என்னை விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஏன்னா மாமாவுக்கு ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் இரு, நான் ஈவினிங் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் கேமராவில் காமிக்கிறேன். மாங்காய் மரத்தில் வந்து எவ்வளோ மாங்காய் இருக்குது பார்த்திங்களா, சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாங்காய் வந்து பச்சையாக நான் கட் பண்ணி சாப்பிட்டேன். புளிப்பே இல்லை, ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படிலாம் சொல்லவே முடியாது. நம்ம சாப்பிடலாம் மாங்காய், அவ்வளோ உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது பழுத்தா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குமா. பார்த்திங்களா மரத்தில் எப்படி மாங்காய் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பப்பி நிற்குது பார்த்திங்களா, அவன் பேர் வந்து கிட்டு. அவன் சின்ன பையனாக இருக்கும் போதுலேருந்தே அவனை நான் பார்த்துருக்கேன். ஒரு செம்ம வாள், ரொம்பவும் க்யூட்டான ஒரு பப்பினே சொல்லலாம். பட் வந்து இவனோட ப்ரீட் நேம் வந்து எனக்கு மறந்துச்சு. பொம்மேரியன் கிடையாது, இது வந்து ஒரு வகையான ப்ரீடு, எனக்கு மறந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணி வீட்டில் வந்துட்டு பிளான்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு, பார்த்திங்களா அழகாக இருந்துச்சு. ஸோ அது வந்து நான் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்செடிகளும் வச்சுருக்காங்க. பார்த்திங்களா அவன் பக்கத்தில் போனால் வா பக்கத்தில் வா பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டே இருந்தான். ஆனால் உண்மையாகவே பாவம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா க்யூட். பார்த்திங்களா அவனுக்கு கோவம் வந்துருச்சான். நான் இப்போ பக்கத்தில் வரலன்னா கோவம் வந்துருச்சேன். பார்த்திங்களா வாழை கடிக்கிறான் அப்படின்னா என்னென்னா அவனுக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தான். செம்ம வாள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்துட்டு அவன் கூட வந்து கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டே இருந்தேன். அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா இவன் கூட வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டை காட்டுறேன். பார்த்திங்களா இது வந்து பூனைக்குட்டி, நல்லா பிளாக் கலரில் இருந்துச்சு. இது எப்பயுமே வந்து நான் வரும்போதெல்லாம் பார்ப்பேன். இந்த கிட்டுக்கூடியே தான் படுத்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சண்டையே போடாது, பக்கத்துலேயே தான் படுத்துருக்கும். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு போல். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணியோட வீடு. பார்த்திங்களா ஃப்ரெண்ட்லேயும் வந்து மாங்காய் மரம் தான் இருக்குது. இங்கே வந்து எங்கே பார்த்தாலும் மாங்காய் மரம் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு பின்னே வந்து நான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். நானும் தம்பியும் மாங்காய் பறித்து கட் பண்ணி உப்பு மிளகாய் பொடி போட்டு சாப்பிட்டு இருந்தோம். அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்டு இருந்தேன். டிவியில் வந்து ஒரு மூவி ஓடிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு அப்புறம் வந்து தம்பி வந்து என்ன வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். நான் அவன்கிட்ட வந்து பேசிவிட்டு நான் ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தோம். அதுக்கு பின்னே அண்ணி வீட்டுக்கு வந்தாலே எனக்கு செம்ம ஜாலியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தம்பி, அண்ணியோட பையன். எவ்வளோ அழகாக சிரிக்கிறான்னு பார்த்திங்களா, நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாப்பாவையும் பிடிக்கும், தம்பியும் பிடிக்கும். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு பின்னே வந்து அண்ணி வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தம்பி வந்து இன்றைக்கி ஸ்கூல் போல், அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் வந்து வீட்டில் தான் இருக்காங்க, பாவம். டேப்லெட் சாப்பிட்டாங்க, இப்போ ஓரளவுக்கு ஓகே. அதுக்கு பின்னே வந்து சொன்னேன் பார்த்திங்களா, இது வந்து செகண்ட் மாங்காய். ஃபஸ்ட்டு மாங்காய் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். செகண்ட் வந்து மறுபடியும் மாங்காவை கட் பண்ணி உப்பு மிளகாய் பொடி வச்சு சாப்பிட்டு இருந்தோம். நான் சொன்னேன் இல்லையா கிட்டுவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, அதுதான் இவன். எப்படி படுத்துருக்கான்னு பாருங்கள், பார்த்தாலே சிறுத்தை புலி மாதிரி இருக்குது பூனைக்குட்டி. அண்ணியோட வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து பிளான்ட் நிறையா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் பூச்செடி, இந்த ரோஸ் வந்து உண்மையாகவே அழகாக இருந்துச்சு, டபுள் கலராக இருந்துச்சு. ஸோ அங்கே இருக்க செடிகள் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். எனக்கு இந்த மாதிரி வைக்கணும்னு ஆசை இருக்குது. பட் பார்க்கலாம் ஃப்யூச்சரில். அதுக்கு பின்னே பாப்பாவும் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஸ்கூலில் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ வந்து அதுக்காக வந்து ட்ரெஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் வந்து கடைக்கு போனோம், ட்ரெஸ் கடைக்கு. நான் சொன்னால் பார்த்திங்களா மேரேஜ் டைமில் ஒரு கடையில் ட்ரெஸ் எடுத்தேன்னு சொல்லிட்டு. ஸோ திருப்பியும் அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த கடை வந்து எங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே சேம் டைம் வந்து ரேட்டும் கம்மியாக இருக்குது, ட்ரெஸ்ஸோட குவாலிட்டியும் பெஸ்ட்டாக இருக்குது. இங்கே வந்து நம்ம வர கஸ்டமர்ஸை வந்து நல்லாவே வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் தாண்டி இங்கே ரம்ஜான் வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கடை ரொம்ப பிடிக்கும். நிறைய வகையான கலெக்ஷன்ஸ் இருக்குது, நியூ கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. இவர் தான் வந்து மேனேஜர். உண்மையாக சொல்கிறேன், சூப்பராக பேசுவார். அதையும் தாண்டி நல்லா ஃப்ரெண்ட்லியான டைப்.
எனக்கு வந்து இந்த வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. எனக்கு செம்ம ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக இப்போ வரைக்கும் நான் இங்கே தான் வந்துட்டு நாங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போவே நீங்கள் திங்க் பண்ணியிருக்கலாம், ஒரு கடையில் வந்து நம்ம ட்ரெஸ் ஒரு டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா நமக்கு அது பிடிச்சிருக்கா, பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் திருப்பி திருப்பி அங்கே பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அதிகமாகவே நாங்கள் ட்ரெஸ் எடுத்திருப்போம். அது எல்லாமே இந்த கடையில் தான் எடுத்தோம். நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இவர் தான் மேனேஜர். நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னே வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். வீட்டுக்கு வர்றதுக்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு பின்னே நிறைய ஃபிஷ் வந்து ஆற்றுல பிடிச்சிருப்பாங்க போல். ஸோ அது வந்து ஒன்று ஒன்றா எடுத்து அம்மா காமிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுவும் டிஃப்ரெண்ட்டான மீனாக இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா காமிச்சிட்டு இருந்தாங்க. நானும் அதை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா நானுமே போயிட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நானுமே போய் படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். இது வந்து நைட் எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.